இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய வெட்டுவான் படத்தினுடைய காட்சி, சண்டை காட்சி, முக்கியமாக கார் பறக்கக்கூடிய அந்த விபத்து காட்சி எடுக்கும் பொழுது அதில் ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் என்பவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாகவும் இதில் உயிரிழந்த அந்த ஸ்டண்ட் கலைஞர் குறித்தும் ஸ்டண்ட் டைரக்டர் நம்மோடு இருக்கிறார் ஜாக்குவார் தங்கம் அவர்கள். சார் வணக்கம். சார், அந்த விபத்து சண்டை காட்சி எடுக்கும்பொழுது அது இந்த மாதிரியான ஒரு பெரிய சேசிங்க இல்ல ஒரு பெரிய மோதல் காட்சி எடுக்கும்பொழுது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரிழப்பு ஒரு கலைஞரை இழந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆயிரக்கணக்கான பேரை இது வரைக்கும் நாங்கள் இழந்திருக்கோம் சார். இந்த இழப்பு கொஞ்சம் ரொம்ப சங்கடமான இழப்பா இருக்கு. ஏன்னா அந்த காரு எப்போதும் நாங்கள் பைப் பற்ற வச்சிருப்போம். உள்ள பைப்பெல்லாம் பற்ற வச்சு வண்டி ஒரு 100 ரவுண்ட் அடித்தா கூட சரி ஒன்றுமே ஆகாது, எங்கள் உயிருக்கோ இல்லை எங்கள் உடம்புக்கோ ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த பைப்பு பற்ற நான் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தேன். உள்ளே போய் ஓடி போய் தூக்குறாங்க, அப்பவுமே அவர் இறந்துருக்காரு. ஏன்னா பைப் பற்ற சேர்ந்து அது நடந்திருக்காது. அது இல்லாதனால தான். ரெண்டாவது இன்னைக்கு சிஜியில் ஒர்க் பண்ணலாம். அன்றைக்கி உலகமெங்கும் சிஜியில் பண்ணுறாங்க. குரங்கு தமிழ் பேசுது, ஹெலிகாப்டர் தூக்கி அப்படி சுற்றி அடிக்குது, அதெல்லாம் கிராபிக்ஸ் தான். அதே மாதிரி நம்மளாலே அந்த ஷாட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உயிர் இழப்பை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய துயரமான இழப்பா நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அளவுக்கு அந்த காட்சி இருக்குன்னா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி இருக்கணும். இது பாத்தீங்கன்னா காரு குட்டிக்காரன் அடிக்குது, ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துது காருக்கே. அந்த மேல பறந்து வரும்போது எந்த இடத்துல அந்த பாதுகாப்பை செய்யாம விட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை செஞ்சிருந்தாக்கா காப்பாத்திருக்கலாமா? இல்லை, இப்போ அந்த காலத்தில் எந்த விதமான சேஃப்டியும் இருக்காது. அப்போ நாங்கள் பைப் பற்றைப்போம். நான் ஒரு 2000 படம் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அதில் பைப்பு பற்றைப்போம். ஒரு 10 நாள் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா டாப்பு, லோவில், சைடில் எல்லாம் பைப்பு பற்ற வச்சு அதை வச்சுருப்போம். அது எங்கே என்ன ஆனாலும் சரி ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த இடத்துல பைப் பற்றைக்கல. ஏன்னா அது பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சேஃப்டி எல்லாம் சும்மா சாதாரண காலிலே இது இருக்குது, பலூன் இருக்குது. அது விழுந்துட்டாலே ஒன்றும் அது காப்பாற்றிக்கும். அதுவும் இல்லை, ஏன்னா பழைய காலத்து வண்டி அதுவும் இல்லை. ஆக மொத்தம் இது மனித தவறு தான் நான் நினைக்கிறேன். அது சேஃப்டி பண்ணி தான் எடுக்கணும், பண்ணாமல் எடுத்துருக்க கூடாது. குறிப்பாக அந்த மாஸ்டரும் அதை பண்ண விட்டுருக்க கூடாது, அந்த ஃபைட்டரும் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அவர் நினைச்சது ஜம்ப் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு. ஆனால் அங்கேயே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ட்விஸ்ட் ஆனது அது துரதிருஷ்டமா இருக்கு. ஒருவேளை ஜம்ப் பண்ணியிருந்தாக்கா ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ட்விஸ்ட் ஆனதுனால அவருக்கு அந்த ஸ்டீரிங் அடிச்சு மார்பிள் அந்த இடத்துல ஸ்பாட்ல அவர் இறந்துருக்காரு. சார், இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டாக்கா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் காப்பீடு எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு காப்பீடு இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இல்ல? இதை நீங்க பெறறதுக்கு எதுவும் முயற்சி எடுத்தீங்களா? என்ன இருக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணோம். இது வரைக்கும் எங்களுக்கு காப்பீடு. நீங்க தற்கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க, அதுக்கு நாங்க தரமாட்டோம், நாங்க வாங்கி உள்ள வச்சுக்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்சூரன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு தரணும் இல்ல, தற்கொலை முயற்சி தானே. ஏன்னா டெய்லியா நடக்குது, ஏதோ வருஷத்துல 4-5 நடக்குது. எங்களுக்கு உண்மைதான். ஆனா நாங்க எவ்வளவு கட்டுறோம்? பல ஆயிரக்கணக்கான பேர் கட்டுறோம் இல்லையா? அதுல எங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்கலாம்ல, கொடுக்கல. இது அரசாங்கம் தான் முயற்சி பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் சார். எங்களுக்கு இப்போ அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? எங்க ஸ்டண்ட் யூனியன் தாய் மாதிரி காப்பாற்றோம். எவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும்? கரெக்டா அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டாக்க அவங்க யார் கையும் ஏந்தாம அவங்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் போடணும். இந்த இப்போ நீங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான்லாம் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு போராட்டமே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் எங்க எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா சார், இப்போ ஒரு உயிரிழப்புக்கு பின்னாடி அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, அவங்களோட பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல்ல ஏற்படுது. இந்த மாதிரி சூழல்ல நீங்க உங்களோட ஸ்டண்ட் யூனியன் சார்பில் பண்றீங்க. வேற இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டாக்கா அந்த தயாரிப்பு நிறுவனமோ அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கேட்டு பெறதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்ல இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டாக்கா அவங்க தான் உயிரிழப்புக்கு பொறுப்புன்னு ஏதாவது உங்களுடைய தரப்புல இருந்து, யூனியன் தரப்புல இருந்து வலியுறுத்தும்? இல்ல, நாங்க அவங்க பொறுப்புன்னு நாங்க வலியுறுத்த மாட்டோம். ஆனா எங்க ஸ்டண்ட் யூனியன் உடனே கொடுத்துருவாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு தேவையான உடனே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அது பத்தாது. அதனால தயாரிப்பாளர் சங்கமும் அதாவது தயாரிப்பாளரும் கொடுப்பாங்க. அது இல்லாம அந்த படத்துல 200 கோடி 300 கோடி 400 கோடி வாங்குற ஹீரோக்களும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு சின்ன அடிப்பட்டாலும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு என்ன உதவி பண்ணணும்? வீடு இல்லையா, வீடு கட்டி கொடுப்பாரு. குழந்தைங்களை படிக்கிற செலவு, அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம், அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் பண்ணி தந்த புரட்சி தலைவர். ஏன் அதை இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்ப அவர் 3 லட்சம் வாங்கினார். இன்னைக்கு 100 கோடி 200 கோடிங்கிறாங்க. அட்லீஸ்ட் 5 கோடி 10 கோடி வாங்குறவங்க கூட ஒரு 1 கோடி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம். நான் மனசார நினைக்கிறேன், ஒரு மனிதன் நான் நினைக்கிறேன். சார், நேற்று அந்த சம்பவம், குறிப்பா அந்த கார் விபத்துல உயிரிழந்த மோகன்ராஜ், இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. குறிப்பா அந்த இயக்குனர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. இயக்குனர் மேல வழக்கு போட்டது எப்படி? நிச்சயமா நான் அது இது பண்ணல. ஏன்னா இது இயக்குனர் அப்படி பண்ணணும்னு கட்டாயம் பண்ணலையே. அது ஷார்ட் எடுத்துருக்கோம். ஷார்ட்ல யதார்த்தம் நடந்திருக்காது. இயக்குனர் மேல வழக்கு போட்டா அது சரியா வராது. இங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க மேலே வழக்கு போடுறது இல்லை. இது யதார்த்தமா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போய் இயக்குனர் வழக்கு போட்டா அப்போ நாளைக்கு அந்த ஷார்ட்டே வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஷார்ட்டே மாட்டாங்க, இயக்குனர் வழக்கு போடுவாங்க. இப்போ போலீஸே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன்னா எந்த ஸ்டேஷன் வெளியூருக்கு போனா கூட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க தான் வரணும், இன்ஸ்பெக்டர் தான் வரணும், அந்த எஸ்ஐ தான் வரணும், வழக்கே போட மாட்டாங்க. இப்போ
அந்த இது வழக்கு போட்டிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வழக்கு போட்டிருக்க கூட நான் நினைக்கிறேன். இல்ல சார், ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த நெக்லேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த விபத்துக்கு வந்து சரியான பாதுகாப்பு பண்ணல அப்படின்ற அந்த ஒரு வழக்குன்றது அந்த போட்டாதானே இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காம இருக்கும், இல்ல இந்த வழக்கை வந்து தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சது சினிமா சார். நாங்கள் வந்து எங்களை சொல்லுவாங்க தற்கொலைக்காக வந்தவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை சார், எவ்வளோ ரிஸ்க்கு. நாங்கள் பெங்களூர் பேலஸ் எல்ஐசிலேருந்துலாம் குதிச்சிருக்கோம். அதெல்லாம் உயிர் போகிறது. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதுவும் வழக்கு போடலை. வழக்கு போட முடியாது. ஏன்னா டைரக்டர்கிட்ட போய் நீங்கள் அவரே ஏதோ மனிதாபனம் அவர் கொடுப்பார். கண்டிப்பாக நிச்சயமாக அவர் கொடுக்காம விட மாட்டார். கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் வீட்டில் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். வழக்கு போட்டு அவருக்கு வந்து அது கோர்ட்டுக்கு போகிறதோ ஜெயிலுக்கு போகிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் அது விருப்பம் இல்லை. ஏன்னா என்ன நடக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு 20 வருஷம் நடக்குமா கேஸு? 25 வருஷம் நடக்குமா? அவர் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு போவார், அங்கே நடக்குமா? அதுக்கு அவர் எதனா கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போயிடலாம் நான் நினைக்கிறேன். எதனால நிச்சயமா நல்ல அமௌண்ட் கொடுப்பார். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து எப்போதுமே இலக்கிய மனது உள்ளவர். கண்டிப்பாக அவர் செய்வார். சார், இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இது போன்ற ஸ்டண்ட் கலைஞர்கள் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு என்ன உங்க சங்க சார்பில் என்ன வலியுறுத்த போறீங்க? யாருக்கிட்ட வலியுறுத்த போறீங்க? இது போன்று மீண்டும் ஒரு உயிரிழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு உங்க அமைப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? சார், முதல்ல நான் ஒரு ஸ்டன்மேனா, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நான் என்ன சொல்றேன்னா, தன்னை உடம்பை பலமா வச்சுக்கணும். அதாவது நான் கூட பெங்களூர் பேலஸ் தான் டைவ் பண்ணேன் சார். வரும்போது அந்த டெக்னிக்கல் அது கத்துக்கணும். ஏன்னா அங்கேருந்து முடக்குன்னு உடம்புலாம் உடஞ்சி போயிடும். வரும்போது என்ன டெக்னிக்கல், தரையில் கை உணும்போது என்ன பண்ணணுங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டெக்னிக்கலை கற்றுக்கணும். குறிப்பாக வந்து உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு 73 வயசு. இப்போ கூட 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வரேன். அந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாருக்கும் இருந்தால் ஓரளவு தப்பிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்டண்ட் யூனியனால 500 ரூபா கொடுத்தா ஒரு ஸ்டண்ட் யூனியன் மெம்பர் ஆகிக்கலான்னு அங்கங்கே சேர்க்குறாங்க. அதில் போய் மக்கள் வந்து இதை பார்க்குற புதிய தலைமுறை மக்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்ப்பாங்க. இந்த மாதிரி சேர்றதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எந்த விதமான காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு உங்களுக்கு எந்த விதமான தற்காப்புகளையோ எந்த எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இன்னொரு சங்கம் 500 ரூபாய்க்கு ஸ்டண்ட் யூனியனில் சேர்த்துக்கிறோன்னா அதெல்லாம் போய் சேர்ந்துடாதீங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலை. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் எங்கே பார்த்தாலும் மூளைக்கு மூளை தயாரிப்பாளர் சங்கம் வைக்கிறாங்க. ஏன்னா 5000 தான் வாங்கிட்டு ஒரு 1000 பேர்ட்ட வாங்கிட்டு அடிச்சுட்டு கூட ஓடி போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ முன்னாள் ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு புது சங்கத்தில் போய் சேர்ந்துருக்காரு. அவர் அங்கேருந்து ஒரு கேமராமேனை கூட்டு போயிருக்காங்க. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு படத்தோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனை தூக்கிட்டு போனோடனே அவங்க கம்பெனில இருந்து போயிட்டு அந்த சங்கத்தில் அது எனக்கே தெரியும் இருக்காரு. ஆனா பெப்சி அப்படி முடியாது. இந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்படி இருக்காது. இந்த அவ்வளவு பேரும் உணர்ச்சிகரமா அதை வந்து வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். அப்படி மாதிரி டம்மி பீஸே நாங்க வச்சுக்க மாட்டோம். பெப்சியில் வந்து பாரம்பரியமா ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இருக்கிற அந்த ஃபேமிலி, அந்த பரம்பரை, அந்த நல்லவங்களா தான் சேர்த்து வச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஓட மாட்டாங்க. பிலிம் எனக்கே ஒரு 40 நாள் ஷூட்டிங் பண்ணியாச்சு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம். எடுத்தது எல்லாம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், மனம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அதனால எல்லாமே இந்த பெப்சி மாதிரி அமைப்புகளை சேர்ந்துக்கிட்டு அதில் இருந்தால் தான் தயாரிப்பாளருக்கு சேஃப்டி முதல்ல அப்படின்னு நான் வலியுறுத்துறேன். நன்றி, வணக்கம் சார். குறிப்பாக சண்டை காட்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் படப்பிடிக்கும் பொழுது அந்த ஸ்டண்ட் காட்சியின் பொழுது கார் மேலே பறந்து வந்து விழக்கூடிய அந்த காட்சியில் விபத்து ஏற்பட்டு மோகன்ராஜ் என்ற ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்த நிலையில் இது போன்ற விபத்துகள் தவிர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அவர்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீட்டில் அவர்கள் சேர்க்க வேண்டும். காப்பீட்டு தொகை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கான ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்க தயாராக இருப்பதாக ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்வார் தங்கம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.